திமுக கட்சி வந்து இப்போ திமுக கட்சி தான். அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா, அந்த கட்சியில உள்ள நெறைய பாதிக்கு பாதி பேர் வந்து ஏடிஎம்கேல இருந்து வந்த நபர்களா தான் இருக்காங்க. இப்பவும் வரப்போறாங்க. இப்போ இப்ப சமீபத்திய வரவு வந்து யாருன்னா, வரவு இல்ல வரப்போறாரு. அவரு யாருன்னா, ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்கள் வந்து வர்றது அவருக்கு நல்லதா? இல்ல திமுக கட்சிக்கு நல்லதா? இல்ல தமிழ்நாட்டுக்கு நல்லதா? என்ன விஷயம் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். கேள்வியும் நானே, பதிவும் நானே. ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிஎம்கே பக்கம் போறது மாதிரி ஒரு விஷயம் அடிப்படுது. அது வந்து டிஎம்கே பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் போனாங்கன்னா, அவருக்கு போறதுக்கான என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள்? என்ன காரணம்? நேற்று வந்து முதல்வர் அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் அவரும் அவங்க பையனும் சேர்ந்தே சந்திச்சிருக்காங்க. இப்போ சப்போஸ் அவங்க டிஎம்கேவிடம் போனாங்கன்னா, இது வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு லாபமா இல்ல டிஎம்கேக்கு லாபமா? ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்ப திமுக கிட்ட சப்போஸ் போனாங்க அப்படின்னா, அவருக்கு லாபமா இல்ல டிஎம்கேக்கு லாபமான்னு பார்த்தா, 2 கட்சிக்குமே லாபம், நஷ்டம்னு எப்படி சொல்றதுன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து அப்புறம் அவர் டிஎம்கே வந்துட்டாருன்னா, அவர் ஆதரவாளர்கள் அப்படி சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஏடிஎம்கே கட்சி உள்ள எல்லாம் வந்து டிஎம்கே ஓட்டு போட்டுருவாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி போட மாட்டாங்க. அப்புறம் சுத்தி உள்ள சில பேர் அவர் நம்பி சில பேர் இருப்பாங்களா, எனக்கு இங்க தலைவரா கொடுப்பாங்க, அங்க இது பண்ணுவோம், ஏதாவது நல்லது செய்வாங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க தான் அவங்க கட்சிக்கு ஆதரவு வருவாங்க. ஆல்ரெடி அவர் கட்சியில அவர் கூட வந்த ஒரு 4, 5 எம்எல்ஏ எல்லாம் திரும்ப அவருக்கு முன்னாடியே டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க. ஆனா டிஎம்கேக்கு பார்த்தா அதுக்கு ஒரு சில வகையில லாபம் தான் அமையும். ஏன்னா ஏடிஎம்கேல முதல்வராக இருந்த ஒருத்தவர், முதன்மையாக இருந்த ஒருத்தவர் வந்து டிஎம்கேல வந்து சேர்றாருன்னா, ஒரு பர்செப்ஷன் வைஸ்ல கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இப்போ வருங்காலத்துல கண்டிப்பா ஓபிஎஸ் அவர்களோட பேர் வந்து கண்டிப்பா அடிப்படும். ஆனா அவருக்கான உரிய இடத்தை டிஎம்கே கொடுப்பாங்களான்னா பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து வேற கட்சியிலிருந்து வந்தவங்களை அமைச்சராகவும் ஆக்கி வச்சிருந்திருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கட்டும், அவர்களும் ஏடிஎம்கேல இருந்து வந்தவர் தான். அப்ப அது மாதிரியான நிறைய பேர் வந்து டிஎம்கேக்கு வந்து அமைச்சராகி நல்ல பிரபலமான அரசியல்வாதிகளாக இருக்காங்க. அப்படி இவர் ஆல்ரெடி பிரபலம் ஆனவர் தான். இப்ப இங்க வந்ததுனால அவருடைய பேரு கண்டிப்பா பயங்கரமா டேமேஜ் ஆக போகுது. அவருக்கு லாபம் இல்லை, டிஎம்கேக்கு சொல்ல போனா இது அவர் வந்தது லாபம் தான். சரி, ஓகே. ஓபிஎஸ் அவர்களை நீக்கினது முதல் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து டிஎம்கேக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏடிஎம்கேல இருந்து நீக்கினாங்க. அது இப்ப உண்மையாகிற மாதிரில இருக்கு. இப்ப அவர் டிஎம்கேட ஜாயின் பண்றது அதை பத்தி உங்களுக்கு கருத்து? ஆமா, கிட்டத்தட்ட எப்படின்னா டிஎம்கேக்கு ஆதரவா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிதான் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கினாங்க. ஆனா அந்த விஷயம் இப்ப டிஎம்கேக்கே போறதுனால இவருக்கு பேசுறது கொஞ்சம் ஈஸியா ஆயிடுச்சு. இப்ப எடப்பாடி அவர்கள் சப்போஸ் போயிட்டு இப்போ நியூஸ் இதுல வந்து ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கே உடன் இணைந்து விட்டார் அப்படின்னு நியூஸ் வந்துருச்சுன்னா, கண்டிப்பா எடப்பாடி அவர்கள் ஃபர்ஸ்ட் அறிக்கையே வரும். நான் சொன்னது இப்போ உண்மையாயிடுச்சு. இந்த காரணத்தினாலதான் நான் வந்து அவரை உள்ள சேர்த்துக்கவே இல்லை. அவர்கிட்ட இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் நான் அவரை கட்சியை சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா எடப்பாடி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆளா முந்திக்கிட்டு வந்து சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிரும். ஓபிஎஸ் நம்ம விலைக்கு வச்சது நல்லதுதான். இது யாரும் இதை வந்து நீங்க மத்த யாருமே எடப்பாடி அவர்களை குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடும். இது வந்து எடப்பாடி அவர்களுக்கு பிளஸ். ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த நகர்வு நடந்ததுன்னா கண்டிப்பா ஓபிஎஸ் அவர்களுக்கு கொஸ்டின் மார்க் கண்டிப்பா இருக்கும். இதுல மட்டும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கே கட்சியில சேர போறாரு அப்படிங்கிறது ஓகே அப்படிங்கிற நியூஸ் வந்து பரவலாக பேசப்பட்டு வருது. ஆனா அவர் நேற்று போயிட்டு சந்திச்சது வந்து அவர் மட்டும் இல்ல, அவருடைய பையனும் பக்கத்திலே இருந்தாரு. அப்போ அவருடைய மகனுக்காக தான் அவர் டிஎம்கேல ஜாயின் பண்றாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. இதுக்கு என்ன உங்களுக்கு பதில்? அவருடைய மகனுக்காக எல்லா அப்பாக்களும் மகனை வந்து நல்ல நிலைமையில கொண்டு வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அரசியல்ல வந்து இவருக்காக போனாரா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். இவருக்காகனா கண்டிப்பா போயிருக்க மாட்டாரு. என்னுடைய கணிப்பு அவருடைய மகனுக்காக தான் கண்டிப்பா டிஎம்கே பக்கம் போயிருப்பாரு. ஏன்னா இவரால இந்த அதிமுக பக்கம் போக முடியாது, அவர் மகனும் இந்த பக்கம் போக முடியாது. அப்போ இவருக்கு வயசு 75. இவருடைய அரசியலை வந்து இனிமேலுக்கு அவர் எதுவும் பண்ண போறது கிடையாது. அப்படிங்கும்போது அவர் பையனுக்கு அரசியல் வாழ்க்கை நிறைய இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம பையனை டிஎம்கேவோட கொஞ்சம் சேர்த்துட்டு அவர் கொஞ்சம் நிறைய அமைச்சர்கள் வந்திருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே போனவங்க. அது மாதிரி இவர் ஒரு அமைச்சரா வர வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதுக்காக தான் போனாருன்னு கண்டிப்பா நினைக்கலாம். ஏன்னா இவருக்கு 75 வயசு ஆச்சதுக்கு அப்புறம் இவர் அரசியல் வாழ்க்கை என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அவர் ஏடிஎம்கே கூட பேசின விஷயம் கூட்டிட்டு பேசுங்க, எந்த நிர்பந்தம் இல்லாம நான் ஏடிஎம்கேக்குள்ள வர நிறைய கோரிக்கைகள் விடுத்ததுக்கும் இது ஒரு காரணமா இருக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய மேக்சிமம் அவருடைய பையனுக்காக தான் டிஎம்கே கட்சி பக்கம்
போயிருப்பாருன்னு ஒரு சுயநலமாக யோசிச்சு தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாரு. அதுவும் அவன் பையனுக்காக தான் இந்த விஷயம் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா அப்படிதான் தோணுது இந்த விஷயம். ஏடிஎம்கேல முதல்வராக, ஒருங்கிணைப்பாளராக, எதிர்க்கட்சி தலைவராக இருந்து வந்த ஓபிஎஸ் அவர்கள், இப்போ டிஎம்கே பக்கம் வர்றது வந்து மக்கள் மத்தியில எது மாதிரியான ஒரு எதிர்வினைகளை ஏற்படுத்தும்? இல்ல அது மாதிரியான விஷயங்களை ஏற்படாதா? இப்போ ஒரு சாதாரண நிர்வாகி, சாதாரண எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் கூட நம்ம டிஎம்கே பக்கம் போனாங்கன்னா ஒரு விதத்துல ஏத்துக்கலாம். ஆனா ஒரு கட்சியில 2, 3 முறை முதலமைச்சரா இருந்தவரு, எதிர்க்கட்சி தலைவராகவும் எப்படி சொல்றது? முதலமைச்சரா இருந்தவரு, அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளரா இருந்தாரு. அப்படி இருந்த இவரு, டிஎம்கே கிட்ட போனா இது வந்து மக்களிடையேயும் சரி, ஏடிஎம்கே மக்களிடையும் சரி, அதாவது ஏடிஎம்கே ஆதரவாளர்களும் சரி, டிஎம்கே ஆதரவாளர்களும் சரி, இப்படிப்பட்ட எண்ணத்தை ஓபிஎஸ்க்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது எப்படின்னு யோசிக்க முடியல. ஆனா ஒரு எதிர்மறையான விஷயத்தை தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கும் இந்த விஷயம். அதனால இவர்கள் மத்த அமைச்சர்கள் போனதும், இவர் போனதும் கண்டிப்பா ஒன்று சேர்த்து பார்க்கவே முடியாது. கண்டிப்பா. அவங்க வேற, இவங்க வேற. ஆ ஓபிஎஸ் கிட்ட உள்ளவங்க கூட நெறைய பேர் போனாங்க. ஆனா அதுவும் இவர் போனதும் இல்ல, போறதும் ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா. இவர் போனாங்கன்னா, ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் கூட சொல்ல முடியாது. இது மாரி அரசியல யாரும் பார்க்க மாட்டாங்க. இவருக்கு இதுவே ஒரு கடைசியா சப்போஸ் டிஎம்கே இந்த எலக்ஷன்ல கட்சியில தோத்துட்டாங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் நெறைய பேரு அவரு கட்சியிலிருந்து விலகிட்டாங்க. சில பேர் டிஎம்கேக்கு போய் சேர்ந்தாங்க. நீங்கலாம் போக முன்னாடி நான் வரேன் பின்னாடி அப்படிங்கிற மாரி, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் போற மாரி இருக்கு. இப்ப இவர் எடுத்திருக்க முடிவு வந்து சரியான முடிவா? 2வது ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து தீய சக்தின்னு சொல்லிட்டு டிஎம்கேவை பயங்கரமா குற்றச்சாட்டு அவங்க காலத்துல எதிர்கட்சியா இருந்தவும் சரி, ஆட்சியில இருந்த போதும் சரி, ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த கட்சியில இருந்த அவர் வந்து முதல்வரா அமர வச்சவங்க ஜெயலலிதா. அவங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து கலைஞரை சரி, ஸ்டாலின் அவர்களே சரி கடுமையா எதிர்த்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவரே டிஎம்கே கிட்ட போறது வந்து சரியா? இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுக்கு இவர் துரோகம் செஞ்சுட்டாரா அப்படின்னா, அப்படின்னு நம்ம எப்படி சொல்றது தெரியல. அவரோட பையனுக்காக போயிருக்காரு. இதுல அவருக்கு துரோகம் செஞ்சாங்களா? இவருக்கு துரோகம் செஞ்சாங்களா? விட ஜெயலலிதா மக்களுக்கு தான் இவர் துரோகம் செஞ்சுட்டு போயிருக்காரு. அவர் நம்பி இருந்த அதிமுக தொண்டர்களுக்கு இவர் துரோகம் செஞ்சிருக்கலாம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்கலாம் உயிரோட இல்ல. அப்படிங்கும் பொழுது அதை நம்ம பேசுறதை விட, இப்போ இருக்கிற மக்கள் அவர் நம்பி நிறைய மக்கள் இருந்திருப்பாங்கல்ல. திமுக பிடிக்காத நிறைய பேர். இப்ப அவருக்கு தான் இவர் துரோகம் செஞ்சிருக்காரு அப்படிதான் நம்ம பார்க்கிறோம் இந்த விஷயத்த. எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு அவரு கண்டிப்பா துரோகம் செஞ்ச மாதிரி இதை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி சொன்னதுதான் அவங்க இல்ல. அப்படி இருக்கிற மக்களுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர் போடி தொகுதியில வந்து ஜெயிச்சாரு. ஆனா இப்ப அவர் டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் இப்ப அங்க நின்று அவரால் ஜெயிக்க முடியுமா? இப்ப அங்க உள்ள மக்கள் வந்து இப்ப என்ன ஏடிஎம்கே ஓட்டு போட்ட மக்கள் இப்ப டிஎம்கே ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க ஏடிஎம்கே மக்கள்னா ஏடிஎம்கேக்கு யார் நிற்கிறாங்களோ அவங்க ஓட்டு போடுவாங்க. இவருக்கு ஆதரவா உள்ள சில பேர் போட வாய்ப்பு இருக்கு. அந்த ஓட்டு மட்டும் தான் டிஎம்கே ஹெல்ப் ஆகும். ஆனா இது வந்து துரோகம்னா மக்களுக்கு தான் அவர் நம்பி இருந்தவங்களுக்கு தான் அவர் துரோகம் பண்ணியிருக்காரு. அவர் ஃபேமிலிக்காக டிஎம்கேக்கு வந்திருக்காரு. மக்களுக்காக வரல. அதனால மக்களை வச்சு ஏமாத்துறது வேண்டாம். அவர் ஃபேமிலிக்காக மகனுக்காக வந்திருக்காருன்னு நம்ம சொல்லலாம்.